மக்களவைத் தேர்தல் தேதி வரும் 14 அல்லது 15ஆம் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. 543 தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டம் என தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். ஒட்டுமொத்தமாக நாடே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் இந்த தேர்தல் தேதிதான். எப்போது இந்தியாவிலே தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட இருக்கின்றது என்பதுதான். அந்த தேர்தல் தேதி வரக்கூடிய 14 அல்லது 15ஆம் தேதி, இந்த 2 நாளில் ஒரு நாள் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 543 தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக இந்த மக்களவைத் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த 7 கட்டங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு சில மாநிலங்களுக்கு தேர்தல். இப்ப தமிழ்நாட்டிற்கு ஒரு வாரம் நடக்குதுன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் நடக்கும். அது போன்ற ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தேதிகள்ல தேர்தல் ஆணையம் இது 7 கட்டங்களாக பிரித்து நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை, அந்த தேதியை இறுதி செய்யக்கூடிய பணியிலே தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் பிரச்சனைகள், சில மாநிலங்களிலே உள்ளூர் திருவிழாக்கள் இருக்கும், பள்ளி தேர்வுகள் இருக்கும். எனவே இது போன்ற விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு எந்தெந்த மாநிலத்திற்கு எந்தெந்த தேதிகள் அந்த மக்களுக்கு ஒரு சாதகமான, அனைத்து மக்களும் வந்து வாக்களிக்க ஒரு ஏதுவான நாளாக இருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் பல கட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் கூட பேட்டி கொடுக்கும் போது இந்த முறை ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக வார நாட்களான புதன், வியாழன் இது போன்ற நாட்களில் வைக்கலாமா என யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே தேர்தல் ஆணையம் இந்த முறை 100% வாக்குப்பதிவை எதிர்பார்க்கிறது. அதே நேரத்தில் அந்த தேதிகள் மக்களுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஒரு நாளில் வைக்க திட்டமிட்டிருக்கிறது. அதன்படி வரக்கூடிய 14 அல்லது 15ஆம் தேதி இந்த தேர்தல் தேதி அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். இன்னொரு 10 நாட்களில் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.